ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் தமிழ் த்ராட்லர்ஸ். நான் உங்கள் சந்துரு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை டிவிஎஸ் வந்திருக்கோம். எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160 4V நியூ மாடல் பார்க்குறோம். ஒரு சின்ன ஓல்டு மாடலுக்கும் இல்லை நியூ மாடலுக்கும் உள்ள சின்ன கம்பேரிசன் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட புது ஆர்டிஆர் 160 4V அண்ட் நம்மக்கிட்ட ஆர்டிஆர் 160 ஓல்டு 4Vயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 டிஃப்ரென்சஸ் தான். ஸோ நம்ம 4 டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வித் நம்ம டிசைன்ஸ் வச்சு பார்ப்போம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறையா கிராஃபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டேங்க் சைடில் உங்களுக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு சேம் அந்த டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் டோனில் அந்த கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் டைல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராஃபிக்ஸ் தாண்டி டிசைன் வைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்கார்ட்லேயும் இந்த டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டியூவல் கலரில் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அப்பீலிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தேன் தட் நீங்கள் டிசைன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக வேறு எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் தான் அதில் டிஃப்ரென்சஸ். அண்ட் ஓல்டில் வந்து இந்த சில்வர் இது வந்து இந்த பேட்ச்லாம் வந்து டிவிஎஸ் பேட்ச் வந்து சில்வரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேஜராக 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்கு அண்ட் இது வந்து கிரே அண்ட் இது அதர் தேன் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதில் மேஜராக இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் இருக்குது. அதில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட மேஜர் சேஞ்சே இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மேஜர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன்று வண்டி ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதர் தேன் தட் நீங்கள் பார்க்கும்போது டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை, இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் 3 மோட்ஸ் இருக்குது. அர்பன், ரெயின் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு இருக்குது. ஸோ இந்த 3 மோடுக்கும் உங்களுக்கு இன்ஜின் ஸ்பீடு, இன்ஜினோட டார்க்கு, ஸ்பீடு, ஆர்பிஎம்மும் இது எல்லாமே ஏபிஎஸோட சிஸ்டமும் சின்ன சின்ன மாறுதல் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மோட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதாவது நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஐஸ்மார்ட் சிஸ்டம் இருக்குது. அதில் ஐஸ்மார்ட் கிடையாது. ஸோ இதில் ஐஸ்மார்ட் சுவிட்ச் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் கால்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் எடுத்து நம்ம பார்க்குறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்களா இதிலே நீங்கள் டிஸ்பிளேயில் இதை பார்த்துக்கலாம். அண்ட் இதில் 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஸ்பிளேலையும் வந்து அது ஒரு ஆரஞ்ச் எல்லோ டோனில் இருக்கும் அந்த டிஸ்பிளே. அது விஷுவலாக ரொம்ப விசிபிளாக இல்லை. ஸோ அதனால் இதில் வந்து ஒயிட் கலரில் மாற்றிருக்காங்க. இது ரொம்ப விஷுவலாக இருக்குது. நான் இப்போ டே லைட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒயிட் லைட் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப விஷனபிளாக இருந்துச்சு. அந்த எல்லோ லைட்டில், அந்த ஆரஞ்ச் லைட்டில் நம்மளுக்கு அந்த விஷனபிள் இல்லை. ஓகே. அண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைஸ் தான். ஸோ அதில் எதுவும் இல்லை. இந்த வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 அண்ட் ரியல் வீல் பார்த்தீங்கன்னா 130/70. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு பெரிய மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீலில் வந்து நம்ம பிளாக்லேயே தான் வரும் அலாய். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு வைப்ரண்ட்டாக இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் மாதிரி இருக்குது இந்த பைக்கு. அண்ட் இதே வீல் கலருக்கே வந்து நம்ம சீட்டும் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா சீட்ஸில் ஒன்றும் டைமென்ஷன்ஸ் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ரெண்டுமே சேம் சீட்ஸ் தான். அண்ட் என்னோடய ஹைட்டுக்கு நான் அரௌண்ட் 5.5 5.6 இருக்கேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சீட்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 800 mm. சரிங்களா? ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரியர் சீட்டில் உட்காந்தவங்களும் பேசஞ்சர் ராஜேஷ் உட்காந்தாப்புல, அவர் வந்து 6 something. ஸோ அவருக்கே அந்த சீட் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு இந்த பைக்கில் வந்து மேஜர் சேஞ்சஸாக இது 3 தான். மீதி ரிமைனிங் நம்ம இன்ஜின் ஸ்பெக் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக் பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அலாய் பார்த்துடலாம். அலாய் வந்து 17 inch அலாய், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 17 inches தான். அண்ட் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறதுனால ஏபிஎஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 270 டிஸ்க் சைஸு அண்ட் ரியர் வந்து 240 டிஸ்க் சைஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் பற்றி போகலாம். இன்ஜின் வந்து அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஒன்றும் டிஃப்ரென்சஸ் கிடையாது, ரெண்டுமே சேம் ஸ்பெக்ஸ் தான் உங்களுக்கு. அண்ட் நம்ம இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இன்ஜின் பவர் 17.5 bhp அண்ட் இன்ஜினோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 14.5 Nm ஆஃப் டார்க். ஸோ அதர் தேன் தட் நீங்கள் இன்ஜின் ஸ்பெக் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், அதில் ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ வெயிட் அ மினிட், நான் வண்டியை ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ
அதோட ஹை பீம் அண்ட் லோ பீம் நைட்டில் ரொம்ப விசிபிளாக இருக்குது. அண்ட் எல்இடி டிஆர்எல் சேம் தான். அண்ட் அதுவும் டே லைட் ரொம்ப விசிபிளாக தான் இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதர் தேன் தட் நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே ட்ரைவ் பண்ணேன். அதை ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ட்ரைவ் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஸ்ட்ரீட்குள்ளே ட்ரைவ் பண்ணதால ஹெல்மெட் போடாமல் போனேன். நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும். அண்ட் அதர் தேன் தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஸ்மார்ட் சுவிட்ச் இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரைவ் போகும்போது, ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது, இல்லை சிட்டி ரைட் போகும்போது ஒரு ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யார் கால் பண்ணுறா அது நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு இது ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. டேல ரொம்ப விசிபிளாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இதில் நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப டல்லாக இருக்குது. எனக்கு ரோட்டில் டேல எனக்கு ரொம்ப அது வந்து விசிபிளே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க முக்கியமான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா இதில் வந்து கிளச் அண்ட் பிரேக் லிவரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட ஹேண்ட் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் 1 2 3ன்னு சொல்லி. இது உங்களுக்கு சைமன் இது பிரேக்லையும் இருக்குது, கிளச்லையும் இருக்குது, பிரேக்லையும் இருக்குது. ஸோ உங்கள் டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஒரு லிமிடெட் எடிஷன் பைக் இருக்குது. ஸோ அந்த லிமிடெட் எடிஷன் பைக்கில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே அதில் வரும். ஆனால் இந்த சஸ்பென்ஷன் மட்டும் அதில் வராது. சரிங்களா? இந்த சஸ்பென்ஷன் தான் இதில் இருக்க ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மட்டும்தான் அதில் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 1,60,000 வருது. அண்ட் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,72,000 வருது. ஸோ ஒரு 12,000 டிஃப்ரென்ஸ்க்கு நீங்கள் ஒரு அப்டேட்டட் பைக் வாங்கும்போது இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இதில் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் இட்ஸ் அரௌண்ட் 140 சம்திங் இந்த வெயிட்டு. ஸோ இந்த 140 வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரைவ் பண்ணும்போது என்னோட ஹைட்டுக்கே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியில் மேஜராக பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டிஸ் 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிற மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 40 to 45 மைலேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வேணும் டீட்டெயில்டாக இந்த மைலேஜ் ரிப்போர்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேணால் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்து உங்களுக்காண்டி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த பைக்ஸில் இருக்க இந்த சஸ்பென்ஷனுக்காண்டியே இந்த பைக் நான் போகலான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோ நல்ல சஸ்பென்ஷன் இருக்குது. அண்டு பவர் அண்ட் டார்க் பற்றி பார்க்கும்போது இதில் எந்த ஒரு ட்ராபேக்ஸும் எனக்கு தெரியல. எனக்கு இந்த சிட்டி ரைடுக்கு நல்லா க்ரூஸ் பண்ணி நல்லா நம்ம பூந்து உள்ளே போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிரைவ் கம்ஃபர்ட் இருக்குது எனக்கு. ஒரு ரோட்ஸ்டர் பைக் மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு queries இருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.